டேய், யாரா நீங்கள்லாம்? உங்களுக்கெல்லாம் என்னடா தகுதி இருக்கு எங்கள் அப்பாவை பற்றி பேச? 20 வருஷமாக வச்சிட்ருக்கான்னு நினச்சிங்களாடா? 45 வருஷமாக இந்த கட்சி வச்சுருக்காரா தன்னோட கட்டுப்பாட்டில். தன்னோட கண்ணு மாதிரி வச்சுருந்தாரா. இதெல்லாம் என்ன எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நடக்குதா? எல்லாமே எங்கள் அம்மாவுக்கு தெரியும். என்னடா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பாரிய சாரி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நான் வந்து பார்த்தேன். ஏன் இந்த செய்தியாளர் சந்திப்புன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது, பொறாமை. சும்மா ஏதோ வாய் வார்த்தையாக சொல்லலை பொறாமன்ட்டு. என்ன பொறாமல் சொல்கிற கேளுங்க. இப்போ கட்சி இரண்டாக பிளவுபட்டதுக்கப்புறம் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திறம்பட செயல்பட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சு 18 தொகுதிகளை வாங்கி வேட்பாளர்கள் நியமனம் பண்ணி இறுதிக்கட்ட பிரச்சாரம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரமானது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. அந்த பக்கம் என்ன நிலமை? மாம்பழம் கிடைக்கல. அதனால் வீடு வீடாக சிலிண்டர் போட்டிருக்காங்க அவங்க தரப்பு வேட்பாளர்கள். இப்போ ஐயா ராமதாஸ் அவங்க ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க. அவங்களுக்கு வந்து உடம்பு முடியலையோ இல்லை மன அழுத்தமோ இல்லை ட்ராமாவோ ஏதோ ஒன்று, மொத்தத்தில் ஒரு இடத்துக்கு போனாங்க, முடியல, வீட்டில் ஓய்வு எடுக்கிறாங்க. ஆனால் இப்போ உங்கள் தரப்போட செயல் தலைவர் யார்? திருமதி காந்திமதி அவர்கள். ஏன் இன்னும் ஒரு இடத்துக்கு கூட பிரச்சாரம் போக கிடையாது? ஓட்டு கேட்க போகல. உங்களை நம்பி தானே நின்னாங்க வேட்பாளர்கள். ஐயாவெல்லாம் முடியல, ஓகே, அட்லீஸ்ட் நீங்கள் போயிருக்கலாம்ல. இப்போ தான் இந்த முகுந்தன் அவர்கள் தருமபுரிக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. இந்த எலெக்ஷனுக்கு 50 நாள் இருக்குது பாருங்கள், 3 நாள் தான் இருக்குது. இப்போ தான் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. அதாவது என்னால் ஒரு விஷயம் வந்து செய்ய முடியல. யாருக்கு? காந்திமதி அக்கா நினைக்கிறது என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியல. அதாவது நீங்கள் வந்து தொகுதியில் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டியே போடல. நீங்கள் போட்டி போடாட்டி போயிட்டு போகுது. ஏன்னா நீங்கள் வந்து பிரதமர் தான் ஆக போகிறீங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் உங்களை நம்பி நின்று வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்க முடியாமல், ஐயையோ அவங்க ஜெயிச்சுருவாங்களோ, ஐயையோ அவங்க பயங்கரம் பண்ணிகிட்ருக்காங்களான்ட்டு பொறாமையில் செய்தியாளர்களை கூப்பிட்டு உங்கள் டாடியை உட்கார வச்சு, ஜிகே மணியை உட்கார வச்சு, உங்கள் பையனை உட்கார வச்சு ஒப்பாரி ரவுண்டு கட்டி ஒப்பாரி. பொறாமை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களால் முடியல, அவங்களால முடியுது, அதை பார்த்து பொறாமையில் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு கேட்க வேண்டியது இருக்குது. அது ஐயாவை பார்த்தா இருக்கலாம், ஜிகே மணியை பார்த்தா இருக்கலாம். ஜிகே மணியோட பையனுக்கு நீங்கள் கட்சியில் ஒரு பெரிய பதவியை கொடுத்தீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? போய் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார். சேர்ந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் எம்எல்ஏ சீட் வாங்கி பெண்ணாரம் தொகுதியில் போட்டி போடுறாரு. நீங்கள் ஏன் பெண்ணாரம் தொகுதியில் உங்கள் தரப்பு வேட்பாளரை யாரும் போட கிடையாது? அப்போ நான் சொன்னது உண்மையா? நீங்களாம் திமுகவோட பி டீம்னு. ஏங்க, சிட்டிங் எம்எல்ஏ இருந்த தொகுதி எப்படி நீங்கள் வேட்பாளரை போடாமல் இருக்கீங்க? உண்மையாலுமே வந்து நீங்கள்லாம் திமுகவோட தான், டீசெண்டாக சொல்கிறேன், திமுகவோட பி டீம் இல்லையா? நீங்கள் தான் வந்து இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு பாதுகாவலரா? இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். முகுந்தன் இருக்கார்ல, அவர் வந்து என்னை வந்து எம்எல்ஏ ஆக்கியன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா ஆடியோலாம் விட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ விட்டுருந்தாப்புல. இதுதான் உங்களோட தகுதியான அரசியலா திரு முகுந்தன் அவர்களே? அதாவது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் என்ன தான் கட்டுக்கதையை சொன்னாலும் அண்ணன் வந்து உங்களை பற்றி பேசுகிறதே கிடையாது. நான் சொல்கிறேன் என்ன நடந்திருக்குன்ட்டு. முகுந்தன் வந்து தூது விட்டுருக்கலாம். என்ன தூது விட்டுருக்கலாம்? நான் வந்து உங்கள் கூட வந்துடுறேன், இங்கே என்ன ஒன்றும் தேராது, உங்கள் கூட வரேன், எனக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணி கொடுங்க, ஒரு எம்எல்ஏ கொடுங்கன்னு சொல்லி இவர் கேட்டிருக்கலாம். அதுக்கு இடையில வந்து மீடியேட்டராக இருந்து கணேசகுமார் அவங்க வந்து சரி ஓகே அண்ணன்ட்ட பேசுகிறேன்ட்டு அவங்க பேசியிருக்கலாம். பேசும்போது எப்பா இப்போ இருப்பா, இப்போ தான் கூட்டணிலாம் சரியாக பேசாமல் இருக்குது, பேசி முடி சொல்கிறேன், வர சொல்லு, எம்எல்ஏவோட பண்ணி விட்றேன்ட்டு அவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் பேசியிருக்கலாம். அதை சின்ன புலத்தனமாக என்ன ஒரு நேர்மையான அரசியல் பண்ண தெரியாமல் இப்படி ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் யார் தானே பண்ணுவா? அந்த கிரிமினல் மைண்ட் இருக்குது பார்த்தியா, அந்த கிரிமினல் மைண்டு தான் இப்படிலாம் யோசிக்க தோணும். இப்படி அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீ போட்டு காட்டிட்டு விளையாண்டுருக்கீங்க. இதான் உங்கள் அரசியலா? உங்களோட ட்ராமாலாம் ஒருபொழுதும் பலிக்காது. தேர்தலை பார்க்கலாம், மே 4 தெரிஞ்சிடும்.